ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் ராஜலட்சுமி குறுக்க நெருக்க நடக்கிறத பார்த்தோன்னே ராஜலட்சுமி வீட்டுக்கார் ஏமா நடந்துட்டு இருக்க, வாமா சாப்பிட போலாங்கிறாங்க. இப்படி அவங்களும் நானும் ஒன்றா உட்காந்து சாப்பிடணுமா, அவங்க இருக்கிற வீட்டில் நான் இருக்கணுமா அப்படிங்கிறாங்க. இல்லைனா வெளியே போக பிடிக்கலாம், வெளியே போகும்போது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. என்னடா இது மறுபடியும் வேதாளம் முருகமரம் ஏறுது அப்படிங்கிற கதை தாங்க இந்த அம்மாட்ட. இந்த அம்மா எப்போ நல்லாயிருக்கும் எப்போ மூஞ்சால காமிக்கணுன்னே தெரியாது. இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு கடுப்பாயிடுச்சு. அப்புறம் ஒரு வழியாக சமாதானம் பண்ணி கூப்பிட்டு வந்தால் நம்ம கோடீஸ்வரி சமையல் பரிமாறுறாங்க. எப்படிங்க ஒரு சம்மந்தி வீட்டில் வந்து நீங்கள் வேலை செய்யலாம், வேலைலாம் கூட உட்காந்து சாப்பிடுமான்னு சொல்கிறாங்க. உட்காந்து சாப்பிடலாம் உனக்கு தகுதி இல்லாமான்னு சொல்லிட்டு சகுனி சித்ரா சொன்னாலும் என்ன தகுதி இல்லை, சம்மந்திங்கிற ஒரு தகுதி போகாதா, உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிட்டாங்க. ஆன்ட்டி நீங்கள் உட்காருங்க ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு வடை உருட்டுற மாதிரி உருட்டினார் பாருங்க வாயில். அதாவது சூர்யா வேற லெவல்லேருந்து. இது யாருக்காக, தாத்தாக்காக உருட்டினீங்களான்னு தெரியல, ஆனால் ஒரு நல்லது பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு சாப்பிட வச்சிட்டாங்க. ஒரு வழியாக பிடிக்காம ராஜலட்சுமி சாப்பிட்டாலும் தங்குறது எந்த ரூமில் தங்கணும்னு பேச்சு எடுப்பது. அடிப்படும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே ரூம் எதுவும் இல்லை, நீ உன் மகளை பார்த்துக்க தானே வந்து உன் மக ரூம்லேயே தங்கிக்கோங்கிறாங்க. ஏன் உன் மகன் தங்க மாட்டானா, என்னம்மா இது அலுப்பத்தனமாக நீ பேசுகிற அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சகுனி சித்ரா நீ தனியாக தானே படுத்திருக்க, நீ உன் ரூமில் தங்க வச்சுக்கோன்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே காண்டாயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு ரூமில் போயிட்டு ஒரு அலப்பறை பண்ணுறாங்க. நான் பெட்டில் தான் படுப்பேன்னு சொல்லிட்டு கோடீஸ்வரியா கொக்கா அப்படின்னு நிரூபிச்சிட்டாங்க. அதனால் பெட்டில் தான் படுப்பேன்னு படுக்க வச்சது மட்டும் இல்லைங்க, அவங்க வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணி ரொமான்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த வயசுலேயும் இதுங்கெல்லாம் ரொமான்ஸ் பண்ணுது பாருங்க. வயசுக்கு காதல் இல்லைம்மா, என்னம்மா இப்படி இருக்க, எந்த வயசாக இருந்தால் என்ன, காதல் இருக்குல்ல, அதனால வெறுப்பேற்றுறாங்க. அப்புறம் ஏசியை கூட வைக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.